கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. ஆண்டவரும் மற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். தொடர்ந்து ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் நாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் மனிதரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகையால் ஒவ்வொரு மாதமும் நாட்களும் கர்த்தர் நம்மை காப்பாற்றி வந்திருக்கிறார். அல்லேலூயா. சமுதாயத்தில் எவ்வளோ காரியங்கள் நடக்கிறது, விரும்பத்தகாத காரியங்கள் சமுதாயத்தில் நடக்கிறது. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் கரம் பிடித்து நடத்தி கொண்டு வருகிறார். சோர்ந்து போகிற நேரமெல்லாம் தேவன் அவருடைய வார்த்தைகளை அனுப்பி நம்மை விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் தான் ஆண்டவருடைய வார்த்தை வெறுமையாக திரும்பாது. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை செய்துவிட்டு தான் திரும்பும். ஆகையால் தான் ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் ஆம் என்றும் ஆமென் என்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் இந்த மாதத்தில் தேவன் சொல்கிற ஒரு காரியம், வார்த்தை ஏசாயா 43 அதிகாரம் 1 இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அல்லேலூயா. நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் அடிமைப்படுத்தப்பட்டிருந்த இஸ்ரவேலர்களை தேவன் நினைத்தருளினார். ஆகையால் இந்த பகுதி முழுவதும், இந்த அதிகாரம் முழுவதும் இந்த இஸ்ரவேல் ஜனத்தின் மீது ஆண்டவர் வைத்த அன்பை வெளிப்படுத்துகிறார். பாபிலோன் ராஜ்யத்தில் அடிமையாக இருந்த இஸ்ரவேலர்களை கர்த்தர் விடுதலையாக்கும்படியாக விரும்பினார். பிரைஸ் தி லார்ட். அந்த விடுதலையை கொடுக்கும்போது தேவன் யாக்கோப்பை மாத்திரம் சொல்லவில்லை, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைக்கிறார். தேவனுடைய பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். அவர் நம்மை பேர் சொல்லி அழைக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு மகிழ்ச்சி. அவர் நம்மோடு பேசும்போது எவ்வளவு மகிழ்ச்சி. நமக்கு வாக்குத்தத்தங்கள் வரும்போது நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி. எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கக்கூடியவர் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் ராஜ்யத்தில் அடிமைப்பட்டிருக்கும் போது தேவன் இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு அனுப்பினார். காரணம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் மீது அன்பு வைத்தாராம். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னன்னாக்க, எந்த அடிமைத்தனத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ளதாக சரித்திரம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அவர்களை விடுதலையாக்க வேண்டும், அவர்களை ரட்சிக்க வேண்டும், அந்த ரட்சிப்பை அவர்கள் கடைசி வரையிலும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆகையால் வாக்குத்தத்தங்கள் வரும்பொழுது அவர் சொல்கிறார், இப்போதும் யாக்கோப்பே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க, என்னை ஆற்றும்படி தேற்றும்படி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்கும் பொழுது நாம் செய்கிற அந்த பொருத்தனை நிமித்தம், அதன் நிமித்தம் ஆண்டவர் சொல்கிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உன்னை நான் விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. ஆண்டவருக்கு எத்தனையோ பொருத்தனை நாம் செய்திருக்கிறோம். ஆண்டவர் மறந்து போகிறவர் அல்ல, ஆண்டவர் மறக்கிறவர் கிடையாது. மனிதன் மறந்து போவான், அவனுடைய சுபாவம் அது. ஆனால் நம்மை நீ என்னுடையவன் என்று சொன்னாரே, நீ என்னுடையவன் என்று சொன்னாரே, அவர் மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. உங்கள் கிரியைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுப்பார். அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வரும்னு சொன்னாரு. அவர் வருகையில் வரும்போது கொண்டு வர கிரியைகள் வேறு, நாம் இந்த பூமியில வாழும்போது செய்கிற கிரியைகள் வேறு. அல்லேலூயா.
நாம் வாழும்பொழுது நமக்கு உதவி செய்வார். நமக்கு மன நிறைவு கொடுப்பார். மன நிறைவு, மன சந்தோஷம், சமாதானத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1000 உறவு இருந்தாலும் என்ன, 1000 நண்பர்கள் இருந்தாலும் என்ன, உதவி செய்யக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் எல்லாரையும் விட கர்த்தர் உதவி செய்கிறது பெரிய காரியம். ஆல் த கிரெடிட் கோஸ் டு காட், நாட் எ மேன். நமக்கு ஆண்டவர் சொல்கிற துதி கன மகிமை எல்லாம் ஆண்டவருக்கு மகிமை. ஆகையால் தான் ஆபிரகாம் மகிமையின் தேவனை கண்டான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நீங்கள் சபைக்கு வரீங்க, மகிமையின் தேவனை காணுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே என்னை நினைத்தருளும். நான் வரும்போதே உண்மை நினைக்கிறேன், நான் பாடும்பொழுது உன்னை நினைக்கிறேன். உம்முடைய வார்த்தை ஊழியர் மூலமாக வரும்பொழுது அது எனக்கே வருகிறதாக ஏற்றுக்கொள்கிறேன். என்னை கைவிடாதிரும், என்னை காப்பாற்றும். அல்லேலூயா. அப்படி சொல்லி பாருங்க, ஒரு நாளும் உங்களை விட்டு விலக மாட்டார், கைவிடவும் மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்களை செய்ய போகிறார் உங்களுக்கு. அல்லேலூயா. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்காதபடி நான் மோசையோடு இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன். உன்னை விட்டு நான் விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது இந்த வார்த்தை, இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம், இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் உரிமையாக்கி கொள்ளுங்கள். யாருக்கும் எழுதப்பட்டதில்லை, இப்போ யோசுவாவுக்கு எழுதப்பட்டதில்லை. அல்லேலூயா. இது நமக்கு எழுதப்பட்டது. நம்முடைய பேரை போட்டுக்க வேண்டியதான். அல்லேலூயா. நம்ம பேரை போட்டுக்கிட்டா அதை விட சந்தோஷம் என்ன இருக்கு, மகிழ்ச்சி. ஆண்டவர் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னுடன் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன்பா. No one will be able to defeat you as long as you live. I will be with you as I was with Moses. I will always be with you. I will never abandon you. கடைசி வரல நான் காப்பாற்றுவேன். நீ என்னுடையவன். மரண பரியந்தம் நம்மை காப்பாற்றுவார், உங்களை காப்பாற்றுவார், உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்வார், நமக்கு செய்கிறது தான் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு மீட்டெடுத்தார். எத்தனையோ பேர் நம்மை அடிமைப்படுத்த பார்த்தாங்க இந்த உலக சமுதாயத்தில். எல்லாரும் எத்தனையோ பேர் பார்த்துருக்கலாம் நீங்கள். ஆனால் அவர்கள் மத்தியிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்தாரா இல்லையா? செய்தார், நிறைய செய்திருக்கிறார், இன்னும் செய்வார். இதிலும் பெரிதான காரியங்களை நீங்கள் காண்பீர்கள். ஆகிய தான் ஆண்டவர் சொன்னார், தானியேல் 9ஆம் அதிகாரம் 23 சொன்னார், நீ மிகவும் பிரியமானவன், நீ மிகவும் பிரியமானவன். எப்படி ஆண்டவர் கூப்பிடுறாரு பாருங்க, என்னுடையவன், நீ மிகவும் பிரியமானவன். உன் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நான் உன்னை அறிஞ்சேன், தெரிந்து கொண்டேன், தீர்க்கதரிசியாக வச்சேன். நீ மிகவும் பிரியமானவன். அல்லேலூயா. அதனால்தான் தேவன் மீது தானியேல் விசுவாசம் வைத்தபடினால் சிங்கத்தினுடைய கெபிலிருந்து கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அல்லேலூயா. எத்தனையோ சிங்கத்தை நம்ம சமுதாயத்தில் பார்த்துருக்கோம். உலகத்தில் கர்ச்சிக்கிற சிங்கம் போல வராங்க, யாரை வாங்கி விழுங்கலாம் என்று சொல்லி. அவை எல்லாவற்றிலும் கர்த்தர் காப்பாற்றுறார்ல. ஆகையால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் உரிமையாக்கி கொள்ளுங்க. அல்லேலூயா. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் தாவீது சொல்கிறாரு, என் மேல் அவர் பிரியமாயிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் ஆண்டவர் உங்கள் மீது பிரியம் வைத்திருக்கிறார், உங்களை நினைத்திருக்கிறார், உங்களை விசாரிப்பார். அல்லேலூயா. ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். இந்த மாதம் முழுவதும் அல்ல, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினால் கடைசி வரையிலும் உங்களை காப்பாற்றுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அடிமைத்தனம் என்பது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை நோக்கி பார்க்கிற, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் அடிமைத்தனமே கிடையாது, சுதந்திரவாளி.
நாம் சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் அடிமைத்தனம் சமுதாயத்தில் இருக்குது, உலகத்தில் இருக்குது. எல்லாம் பயங்கரமான அடிமைத்தனம்லாம் இருக்குது. ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்னும் அடிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் அடிமைப்படுத்துகிறவர்கள் வெற்றி பெற்றதா சரித்திரம் கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுப்பார், அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். இந்த மாதம் முழுவதும் உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், நீங்கள் கேட்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. ஆகையால் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார். உலகத்தில் எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க, கோடாகோடி மக்கள் வாழ்கிறாங்க. அதில் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டாரே, அதை குறித்து சந்தோஷப்படுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை காணும்படி உங்களை வைத்திருக்கிறார். ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் தகப்பனே, இந்த நாளிலே வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கடந்து வந்த நாட்கள், மாதங்கள், வருடங்களை எல்லாம் ஆண்டவர் நீங்கள் காப்பாற்றி வந்திருக்கிறீங்க. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அல்ல என்று எவ்வளோ நேரம், எவ்வளோ காரியங்களை நீங்கள் செய்திருக்கிறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். கர்த்தர் ஒருவரே வழி நடத்தக்கூடிய, ஏனென்றால் நீ என்னுடையவன், எனக்கு பிரியமானவன் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி இதுவரையில் நீங்கள் காப்பாற்றி வந்திருக்கிறீங்க. வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எல்லா சுகபலன் தந்து, ஆரோக்கியம் தந்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து மேன்மேலும் செழித்தோங்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி சுதந்திரவாளியாக வாழ தகப்பனே நீங்கள் கிருபை செய்யுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென்.